தமிழகத்தில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வீடு வீடாக சென்று இடியாப்பம் விற்பனை செய்பவர்கள் இனி கட்டாயமாக உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் பெறணும் அப்படின்னு தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சமீப காலமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் தரம் குறைந்த இடியாப்பங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பொதுவாக காலை நேரங்களில் சைக்கிள் மற்றும் பைக்குகளில் இடியாப்பம் விற்பனை செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில இடங்களில் சுத்தமற்ற சூழலில் தயாரிக்கப்பட்ட இடியாப்பங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதேபோல உடல்நல குறைபாடுகள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை தடுக்கும் வகையில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின் கீழ் அனைத்தும் நடமாட இடியாப்ப விற்பனையாளர்களும் பதிவு செய்து உரிமம் பெறணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. புதிய உத்தரவின்படி இடியாப்பம் விற்பனை செய்யும் போது விற்பனையாளர்கள் கட்டாயமாக கையுறைகள், தலையுறைகள் அணியணும். இடியாப்பம் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள் தரமானதாக இருக்கணும். தயாரிக்கும் இடம் தூய்மையாக பராமரிக்கணும். உணவு கையாளும் முறைகளில் சுகாதார விதிகள் கண்டிப்பாக பின்பற்றணும்னு அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் நிச்சயமாக உரிமம் வாங்கினா மட்டும்தான் அவங்க இடியாப்பமே விற்க முடியும்.